வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் தீபா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி, மயில் வாகனம், நம்ம ராஜராஜா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து டிரைவர் இங்கே வா அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, இனிமே நான் உன்னை டிரைவர்னு கூப்பிட மாட்டேன். இனிமே நீயே இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்னு. என்னதான் இருந்தாலும் நான் உன் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று சந்தேகப்பட்டுட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், ஏதோ சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் அப்படி அமைஞ்சு போச்சு. அதுக்காக நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா ராஜா, இனிமே நீயே இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். இனிமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ராஜராஜா சொல்கிறாரு. பாத்தியா சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளையா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னங்க மாப்பிள்ளையா அப்படின்னு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, ஆமாம், என்ன இது மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு. காலையில் ரேவதிக்கு டிரைவர் நடந்து வச்சாருல, அதனால இனிமேல் அவர் மாப்பிள்ளை தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா ரொம்ப அட்வான்டேஜாக போகிறாரு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏதோ அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, இதில் என்ன இருக்குது சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கட்ட, இனிமே யார் என்ன முயற்சி பண்ணி நம்ம டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் இனிமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த சிவனாண்டி தான் இத்தனை நாளும் இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் டிரைவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் வாகனம் நேராக சந்திராவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. சந்திரா வந்துட்டு ரொம்ப காண்டாகிறாங்க. இவனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா இவன் இந்த வீட்டுக்குள்ளே இப்படி மருமகனாக நுழைஞ்சிட்டானே அப்படின்னு சந்திராவுக்கு செம கோவம். அதுக்கப்புறமா நம்ம ராஜராஜா, மயில் வாகனம், கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம ராஜராஜா சொல்கிறாரு, என்னப்பா கார்த்தி, அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்களே பார்த்தீங்களா மாமா, எந்த அளவுக்கு அத்தை என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் அவங்களுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கை முழுசாக போயிடும். இப்போதைக்கு அத்தையை சுற்றி ரொம்ப பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ராஜராஜாவும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் முன்னாடியிலேருந்து என்னை எப்படி டிரைவர்னு கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்க. இப்போ புதுசாக நீங்கள் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக சந்தேகம் வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கார்த்தி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, இங்கே பாருங்கள், மாமாவை விட நீங்கள் தான் வந்துட்டு என்னை பற்றின உண்மைகளை அதிகமாக வெளியில் சொல்லிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா என்னை பற்றின உண்மைகள் வெளியில் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும், இங்கே பாருப்பா, நீ சொல்கிற அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உண்மையை மறைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம ராஜராஜாவை காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, அதோட அத்தையை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம். இப்போதைக்கு ரேவதியோட கல்யாணத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு ராஜராஜா கேட்குறாரு. அதில் என்ன மாப்பிள்ளை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மகேஷ் நல்லவனே கிடையாது. அத்தனை பேருக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் உள்ள தொடர்பே ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ரேவதிக்கு வேறு யாரையாவது பார்த்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு.
இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, என்னப்பா சொல்கிற, அந்த மாயாவும் மகேஷும் கெட்டவங்களா அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆமாம் மாமா, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ ராஜராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ கார்த்தி ஆரம்பத்துலேருந்து அந்த டாக்டரோட பொண்ணு ஃபேனுக்குள்ளே கையை விட்டத்துலேருந்து, அதுக்கப்புறம் அந்த மாயா செஞ்ச சூழ்ச்சிகள்லேருந்து மயில்வாகனமும் கார்த்தியும் சேர்ந்து அந்த மாயாவும் மகேஷும் ரெண்டு பேரும் வந்துட்டு தப்பானவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச வரைக்கும் ராஜராஜா கிட்ட கார்த்தி சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதோட ராஜராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, அவங்க இப்படிப்பட்ட ஒரு கேடியா, பார்க்குறதுக்கு ரொம்ப பவ்யமாக இருக்காங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, மாமா அதில் தான் மாமா நான் வலிக்கு விழுந்துட்டேன். அவன் ஃபுல்லாக காலர் பட்டனை போட்டிருந்தப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தப்பானவங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அத்தை அதுக்கு விட ரொம்ப பல்பாக இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள சைக்கிள் கேப்பில் என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, அது சரி, என்னதான் அத்தை அவங்கள கொடுமைப்படுத்தினாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, சரி எப்படி மாப்பிள்ள ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா அந்த மாயா மகேஷை பற்றி நான் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும்ல, அப்போ தானே நான் போயிட்டு என் அம்மா அப்பாவை பார்க்க முடியும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, மாமா கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ஆனால் அது கண்டிப்பாக அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் நடக்காது. ஒரு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, கார்த்தி நான் சொன்னால் கோவப்படுவேன், பெசாப்பில் நீ ஏன் ரேவதியை கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு பேசிட்டேன்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, ஏன் கார்த்தி இப்படி சொல்கிற, நீ ரேவதிக்கு முறப்பையன் தானே அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள, நீ ரேவதிக்கு முறப்பையன் தானே, அப்புறம் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, மாமா இவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை தவறிட்டாங்க, அதுக்காக அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருக்க முடியுமா, சிறு வயசு வேற, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூட இல்லை. இங்கே பாரு கார்த்தி, நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் கல்யாணம் பண்ண முடியாது, இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ராஜராஜா நேராக மயில்வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ள கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆமாம் மாமா, கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அந்த பொண்ணு பேர் கூட தீபா, அந்த பொண்ணு கார்த்தி கூட ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கா. ஆனால் ஏதோ ஒரு சூழ்ச்சினால அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களாம். கார்த்தியும் அந்த பொண்ணும் இன்னும் சேர்ந்து கூட வாழவே இல்லையா, பாவம் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, என் பக்கத்துலேயே மாப்பிள்ளை இருக்கும் பொழுது நான் ஏன் ஒரு திருட்டு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, மாமா இதை நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் மட்டும் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரேவதி கார்த்தியோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீங்கள் ஏதோ ஒரு ஐடியா வச்சு தான் சொல்கிறீங்கன்னு தெரியுது, சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் போயிட்டு பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட போயிட்டு கேளுங்க, அவங்களே ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட கார்த்திக்காக பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, செம்ம சூப்பரான ஐடியா மாமா, அப்படி அத்தை என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமே அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, கார்த்தி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், என் அபிராமி வளர்ப்பு என்றைக்குமே தப்பாகாது, என் தங்கச்சி பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, அப்படி போடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா நேராக மயில்வாகனத்துக்கிட்ட, சரி நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது வயல் தோப்புக்கு போயிருக்கேன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களை சமாளிச்சிரு, நான் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனமும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜராஜா நேராக பரமேஸ்வரிக்கு கோயிலில் இருக்காங்களா அங்கே பார்க்க போகிறாங்க. பரமேஸ்வரி நேராக ராஜாவை பார்த்து, வாப்பா ராஜா, என்னப்பா திடீர்னு என்னை பார்க்கணுன்னு சொன்னியா, நான் உடனே ஓடி வந்துட்டப்பா, சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அம்மா
பிரிஞ்சு போன நம்ம சொந்தங்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு யோசனைமா அப்படின்னு பரமேஸ்வரி கேட்குறாங்க. சொல்லுப்பா ராஜா, என்னன்னு அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மா பேசாப்புல நம்மளோட கார்த்திகை ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏன்பா அவளுக்கு தான் அந்த மகேஷை வந்து நிச்சயம் பண்ணிட்டாச்சேப்பா, இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மகேஷ் நல்லவனே இல்லையா, அவனும் அண்ணியும் சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்களாம். அவங்கள கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவங்க சொத்துக்காக தான் ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிற, அந்த மாதிரி ஆளுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அதுக்கு தாம்மா சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து ரேவதியை பொண்ணு கேளுங்க, அப்படி சாமுண்டீஸ்வரி என்ன தான் சொல்கிறா அப்படிங்கிறத பார்த்துடலாமே அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, டேய் அவள் ரொம்ப இல்லடா கோவப்படுவா, அவளை எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, அம்மா இது நாள் வரைக்கும் நீங்கள் பயந்து ஒதுங்கி இருந்தது போதும், நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்க, அப்படி அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அம்மா நம்ம பிரிஞ்சு போன சொந்தம் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டியும், சரிப்பா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்ல ராஜராஜா சொல்கிறாரு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்புறமா நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு ராஜசேதுபதியை பார்க்குறாங்க. ராஜசேதுபதி நேராக பரமேஸ்வரியை பார்த்து, என்ன பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, நான் ராஜராஜாவை பார்த்துட்டு வந்ததை இவர்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா இவரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவார், இதனால பிரச்சனை வரும், அதனால இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரமேஸ்வரி நேராக ராஜசேதுபதி கிட்ட, என்னங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜசேதுபதி சொல்கிறாரு, என்ன முக்கியமான வேலை பரமேஸ்வரி அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அதை நான் போயிட்டு வந்த பிறகு சொல்கிறேங்க அப்படின்ட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு தாம்பூல தட்டோட நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா நேராக வீட்டுக்கு வந்ததோட மயில் வாகனத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா பொண்ணு கேட்டு இங்கே வருவாங்க, சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்கிறாரு, மாமா எனக்கு ஒரே ஒரு பயம்தான், ஒருவேளை அத்தை துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நம்ம பரமேஸ்வரி அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அப்படி அவள் கோவப்பட்டா நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, அப்படியா மாமா, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம ராஜராஜா மயில்வாகனத்துக்கிட்ட, இங்கே பாரு இதை பற்றி சொல்லாத, இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக கார்த்தி மாப்பிள்ளை தடுத்துருவார் அப்படின்னு. மயில்வாகனமும் சரிங்க மாமா நான் சொல்லலை அப்படின்னு. கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி எதுவும் குழப்பத்தை உண்டாக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் வெளியில் மூளை கச்சேரி சத்தம் கேட்குது. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னது பக்கத்தில் மூளை கச்சேரி சத்தம் கேட்குது அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, என்னன்னே தெரியலையேத்த, நம்ம வீட்டுக்கு யாரோ ரேவதியை பொண்ணு கிட்டு வராங்களோ என்னமோ அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள வளர்றீங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பரமேஸ்வரி தாம்பூல தட்டோடு வந்து நின்றுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிட, சாமுண்டீஸ்வரிக்கு குரல் கேட்டதோட ரொம்ப கோவமாக எந்திரிக்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி தாம்பூல தட்டோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏய் இங்கே என்ன பண்ணுற, இவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்கு வந்திருப்பேன், என் வீட்டுக்கு வந்தால் உயிரோடு திரும்ப போக முடியாது அப்படின்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு நீ வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்கே பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக முரண்டு பிடிக்கிறதுக்காக நான் இங்கே வரல, பிரிஞ்சு போன சொந்தத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏய் பிரிஞ்சு போன சொந்தம் அவ்வளோதான், இதை ஒட்டு வைக்கணும் அப்படின்ட்டு வராத, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி நான் வந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் நீ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீ பேசுகிறத நான் காதில் வாங்க மாட்டேன், மரியாதையாக இந்த இடத்த விட்டு போறியா இல்லை நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ ராஜராஜா இதை பார்த்துட்டு பயப்படுறாரு. அப்போ மயில் வாங்கணும் சொல்கிறாரு, என்ன மாமா இது, பாட்டி பேசுகிறத கொஞ்சம் கூட அத்தை காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு.
ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் அதே தான் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரேவதி வந்து நிற்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி நான் வந்த விஷயத்தை பற்றி பேச விடுவியா இல்லையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்படி என்னதான் சொல்ல போகிற அப்படின்னு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பேரன் கார்த்திகே உன் பொண்ணு ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி நான் என்ன தப்பாக பேசினேன்? எங்கள் வீட்டு பையன் கார்த்திகே உன் வீட்டு பொண்ணை கேட்ட வந்திருக்கேன், முறை பையன் தானே, கல்யாணம் பண்ணி கொடு, தாம்பூல தட்டை மாற்றிக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு வந்து என்கிட்ட கேட்ப, உனக்கு யார் எவ்வளோ தைரியம் கொடுத்தது? ஓ அந்த ராஜ சேதுபதி தானே, இங்கே பாரு, நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்த விட்டு போகலை, நான் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ பாட்டி எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து திருன்னு முழிக்க கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டிப்பாக இவங்க தான் காரணம் அப்படின்னு. கார்த்தி நேராக ராஜ சேதுபதியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு, ராஜராஜாவை. அப்போ கார்த்தி நேராக ராஜராஜா கிட்ட, மாமா என்ன மாமா இது அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எப்போ அந்த மகேஷ் கெட்டவன் அப்படின்னு சொன்னீங்களோ, நான் எப்படி என் பொண்ணை கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்கள் முறை மாமன் தானே, அதான் அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு வர சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வேறு யாரும் தைரியம் கொடுத்துருக்காங்க, அது யாருன்னு கேளுங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏ சந்திரா, நான் பொண்ணு கொடுக்க போகிறவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இடையில வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது, தூரப்போ அப்படின்னு. அப்போ சந்திரா நேராக அவங்கள பார்த்து முறைக்க, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மரியாதையாக சொல்லு, உன்னை யார் இங்கே அனுப்புனது? அந்த ராஜ சேதுபதி தானே அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் முறையாக பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், நான் ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு, வந்து பார்த்துட்டு சோத்தை சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இரு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. அப்போ ரேவதி வந்து அவங்க பாட்டியை பார்த்ததோட இங்கேருந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இதை பார்த்துட்டு நம்ம பாட்டி வந்துட்டு நேராக ரேவதி கிட்டே, ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி யார் கண்ணு முன்னாடி யாருக்கிட்ட போய் பேசுகிற அப்படின்ட்டு ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதியை கொண்டு போய் ரூமுக்குள்ளே போட்டு சாத்திட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வந்து பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு, இவ்வளோ தூரம் வந்து நீ உயிரோட போடுறது ரொம்ப பெரிய விஷயம், மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நீ பொண்ணை கொடுப்பியா மாட்டியா அதை சொல்லு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ மட்டும் இப்போ போகலை சுற்றுவேன் அப்படின்னு. அப்போ ராஜராஜா அங்கேருந்து ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியை தடுக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி தயவு செஞ்சு விட்டுரு, எங்கள் அம்மா ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் கண்ணு முன்னாடியே அவங்கள அம்மானு சொல்கிறியா அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி தயவு செஞ்சு விட்டுரு, ஏதோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள விட்டுரு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டு போகலை, அவ்வளோதான் அப்படின்னு. ராஜராஜா ஓடி போய் அவங்க அம்மாட்ட, அம்மா எடுத்த முடிவு தப்பும்மா, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி நேராக ராஜராஜாவை பார்த்து, ராஜராஜா இவ எப்படி ரேவதியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.